வணக்கம் நேயர்களே. இந்த எபிசோடில் நாம் சனீஸ்வர பகவானை பற்றி பார்ப்போம். சனீஸ்வர பகவான் எந்தெந்த லக்கணக்கு நன்மை செய்வார் என்பதை பற்றி பார்ப்போம். சனீஸ்வர பகவான் ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர், தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர். சரி, இப்போ நம்ம உதாரணத்தில் பார்ப்போமா? இப்போ முதல்ல மேச லக்கணத்தை எடுத்துக்குவோம். இந்த மேச லக்கணத்துக்கு சனீஸ்வர பகவான் 10, 11 குடையவர். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 11 லாபஸ்தானம். இவர் போய் மேசத்திற்கு 7ஆம் இடம் துலா லக்கணத்தில் அமர்ந்தால் அது உச்ச வீடு. அந்த துலா லக்கணத்திலேருந்து இவர் அரசு கிரகங்கள் தனுசு வீட்டை பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவருக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. இந்த பார்வைகளே குரு பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான் இவர்கள் தொடர்பு இருந்தால் இவருக்கு அரசு வேலை கிடைக்கும். அரசு வக்கீல் ஆவார். 9 குடையின் தொடர்புலாம் இருக்கும்போது இவர் ஜட்ஜ் என்ற அந்தஸ்தை பெறுவார். இப்படி சனீஸ்வர பகவான் சனியும் புதனும் சேர்ந்தால் வக்கீலாவாங்க. அரசு கிரகத்தை பார்த்தா அரசு வக்கீலாவாங்க. குரு பகவான் சேர்ந்தால் இவர் ஜட்ஜ், நீதிபதி ஆயிடுவார். பார்த்தீங்களா? இப்போ எப்பேற்பட்ட ஒரு அமைப்பை தரார் இந்த சனீஸ்வர பகவான். சரி, இதற்கு அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிதுன லக்கணம். இந்த மிதுன லக்கணத்துக்கு ஒரு 8, 9 குடையவர், அதாவது ஆயில் ஸ்தானாதிபதி, பாக்கியாபதி. பாக்கியாபதி என்பது தகப்பன், நீண்ட தூர பயணம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். இவர் போய் மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் இடம், அந்த வீட்டில் போய் ஒரு அமர்நாள் உச்சம் பெறாருன்னு வச்சுக்கோங்க. துலா லக்கணம். இந்த வீடு சுக்கரனுடைய வீடாகும். இந்த வீட்டில் சனிச்சந்திரன் 3, 7, 10ஆம் பார்வைகளில் சுக்கிர பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவரோட குரு பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான்லாம் சேர்ந்தால் இவர் கணக்கியல் துறையில் பெரிய வல்லுநராக இருப்பார். ஆசிரியர் பணி செய்வார். அதுபோல் இந்த எக்கனாமிஸ்ட்டு என்று சொல்லக்கூடிய கல்வித்துறைகளில் அவர் பணிபுரிவார். இப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானங்களை எல்லாம் தரக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான். சரி, இதற்கு அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு கன்னியா லக்கணம். இந்த கன்னியா லக்கணத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்று சொன்னால் இவர் சுபர், போய் 2ல் அமர்வார், வாக்குஸ்தானத்தில் அமர்வார். அப்படி இவரோட புதன் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க, இவரும் வக்கீல் ஆயிடுவார். இவருக்கு 3, 7, 10ஆம் பார்வைகளில் குரு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரு பகவான், செவ்வாய் பகவான், அப்புறம் சூரிய பகவான் இவர்களெல்லாம் இருந்தால் இவருக்கு அரசு துறை அல்லது அரசு சார்ந்த துறைகள் இது மாதிரி இடங்களில் இவருக்கு வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். கல்வித்துறைகளில் இவருக்கு வேலைவாய்ப்பு அமைந்து கொடுக்கும். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு துலா லக்கணம். இந்த துலா லக்கணத்துக்கு 4, 5 கூடவர் சனீஸ்வரன். இவர் போய் இப்போ லக்கணத்தில் உட்காரன்னு வச்சுக்கோங்க. துலா லக்கணத்தில் உட்கார சுபர் துலா லக்கணத்துக்கு உட்கார்ந்தார். சரி, இது சுக்கரனுடைய வீடு. சுக்கரனுக்கு 2 வீடு இருக்குது. இந்த 2 வீடுகளில் இப்போ ராகு, கேது, சந்திரன் சம்பந்தம்லாம் ஏற்பட்டுச்சுன்னா இவர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குரு பகவான் 3, 6 கூட விரையாபதியாக போயிடுவார். அப்புறம் இவருக்கு சுபர் 7, 2, 7 கூட செவ்வாய் பகவான். இவர் பார்வையிலிருந்து புதன் அனுக்கிரகம் பெற்ற வாத்தியார் ஆயிடுவாங்க. கணிதத்துறை அதே போல் கணிதத்துறையில் பெரிய ஆளாவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா புதன், சுக்கிரன், சனீஸ்வரன்லாம் சேரும்போது வியாபாரம், போக்குவரத்து, கணிதம் இந்த மாதிரி துறைகளில் ஒரு முன்னேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் பார்வையாக அரசு கிரகத்தை பார்ப்பார். அப்போ அரசு தொடர்புகள் ஏற்படும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் தனுசு லக்கணம். இந்த தனுசு லக்கணத்தை பொறுத்தவரையும் இந்த சனீஸ்வரன் போய் தனக்காரகன் போய் உச்சமடைகிறான்னு வச்சுக்கோங்க. துலா லக்கணத்தில் போய் உச்சமடைஞ்சிடுவார். அங்கேருந்து தனுசு வீட்டை பார்ப்பார். அப்போ 3ஆம் முறையாக தனுசு வீட்டை பார்த்து இதில் லக்னாதிபதி குரு பகவான், அப்புறம் செவ்வாய் பகவான். செவ்வாய் சுபரில் இருக்குது. இந்த செவ்வாயின் போய் அமர்றான்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் பகவான் 9 கூட சூரிய பகவான் இவரும் போய் சேரான்னு வச்சுக்கோங்க. சேர்ந்து அரசு கிரகத்தை பார்க்கும்போது இவருக்கு அரசு சம்பந்தமான வேலைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 10 குடையவனும் சேர்ந்தால் கல்வி சம்பந்தமான தொழில் அமைப்பு, போக்குவரத்து, வருமான வரித்துறை இது போன்ற துறைகளில் இவர் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். இதற்கு அடுத்ததாக பார்த்தா மகர லக்கணம். இந்த மகர லக்கணத்துக்கு
1, 2க்கு லக்னாதிபதி தனக்கா 2 இவர் தான். இவர் போய் இந்த துலா லக்னத்தில் உச்சம் பட்டு அரசு கிரகத்தை பார்க்குறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். இவரோடு புதன் சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் ஆட்சி விட்டுல. அப்போ இவருக்கு 10 குடையவர் வந்து சுக்கிரன். இவரோட ராகு கேது சந்திரன் தொடர்புலாம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து போக்குவரத்து துறையில் வேலை பார்ப்பார். அதாவது ஒரு டிரைவராக இருப்பார். ஏன்னா இந்த மகரம் வந்து மகரத்துக்கு தனுசு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், நீண்ட தூரத்தை குறிக்கக்கூடியது. எனவே இவருக்கு வந்து பெரும்பாலும் டிரைவர், கண்டக்டர் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுவாங்க. இது வந்து அரசு கிரகத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து நீண்ட தூரம் பயணத்தை குறிக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் விரையாதிபதி ஆயிடுவார். செவ்வாய் வந்து பாதகாதிபதி ஆயிடுவார். சூரிய பகவான் வந்து அட்டமாதி ஆயிடுவார். எனவே இவருக்கு அரசு சார்ந்த இப்போ அரசு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தொழில்துறையில் இவங்க ஈடுபடுவாங்க. போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்தால் ரயில் போன்ற வேலைகளில் ஈடுபட ரயில்வேல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருக்கும். அப்புறம் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. எனவே இப்படி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்புள்ளவராக இந்த ஜாதக ராசி கட்டங்கள்லாம் இருக்கக்கூடியது. எனவே இந்த மேற்கண்ட ராசிகளுக்கு சனீஸ்வர பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் உயர்ந்து காணப்படுவாங்க. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்ற பழமொழிக்கேற்ப வாழ்வார்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே. மறக்காமல் என்னுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருங்க.